श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்தில் 9ஆம் பதிகத்தில் 8ஆம் பாசுரம். நாவினில் நின்று மலரும் ஞானக்கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடழிப்பவன்தானே, பூவியல் நாள் தடந்தோலன் ஒருபடை ஆழிச்சங்கேந்தும் காவினன் மேனி கமலக் கண்ணென் கண்ணிருள் உளானே. நாவினில் நின்று மலரும் ஞானக் கலைகளுக்கு எல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடு அழிப்பவன் தானே, பூ இயல் நாள் தடந்தோலன் ஒருபடை ஆழிச்சங்கேந்தும் காவினன் மேனி கமலக்கண்ணன் என் கண்ணில் உளானே. நாவினில் நின்று மலரும், நாவினிடத்திலே நின்று பரவுகின்ற ஞானக் கலைகளுக்கெல்லாம் ஞான சாதனமான எல்லா கலைகளினுடையவும் ஆவியும் ஆக்கையும் தானே, உயிரான அர்த்தமும் உடலான ஓசையும் தானே ஆகி அழிப்போடு அழிப்பவன் தானே, அவற்றினுடைய உற்பத்தி விநாசங்களும் தானிட்ட வழக்கானபடி இருப்பவனும், புவியில் நாள் தடந்தோலன் பூ மாறாத 4 பெரிய தோள்களை உடையவனும், பொறுபடை ஆழிச்சங்கேந்தும் அத்திருத்தோள்களிலே போர் புரிகின்ற ஆயுதங்களான திருவாழி திருச்சங்கினை தரித்திருப்பவனும், காவி நல்மேனி கருணைதல் போன்று அழகிய திருவேணி உடையவனும், கமலக்கண்ணன் செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனுமாகிய எம்பெருமான் என் கண்ணில் உளான். இவ்வழக்கோடே என் கண்ணுக்குள்ளே ஆனான் அவன் என்கின்றார் ஆழ்வார் என்பதாக இப்பாசுரத்தின் உள்ள சொற்களுக்கான பொருள் அமைந்துள்ளது. தற்பொழுது இப்பாசுரத்தின் முழு விளக்கத்தினை நாம் அனுபவிப்போம். கலைகள் எல்லாவற்றாலும் காண வேண்டியவனான எம்பெருமான் பிரமாணங்களாலே காணக் கடவதான தன் வடிவை என் கட்புலனுக்கு இலக்காக்கினான் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. சாஸ்திரங்களையும் ஞானத்திற்கு சாதனமாக அவதரித்தவை. அந்த சாஸ்திரங்கள் அத்தனையும் ஞானத்திற்கு சாதனம் என்கின்றார். ஆதலால் அவை ஞானக் கலைகள் எனப்பட்டது. அப்படிப்பட்ட சாத்திரங்கள் எல்லாம் நாவின் நுனியில் மலர்வனம் ஆதலால் நாவினுள் நின்று மலரும் ஞானக் கலவை என்று கூறப்படுகிறது. ஒருவருடைய நாவினிலிருந்து வெளிப்பட்டு பரவுகின்ற அறிவு செறிந்த ஞானத்தை தருகின்ற கலைகள் எல்லாம் சாஸ்திரங்கள். அவை எல்லாவற்றுக்கும் உயிராகவும் உடலாகவும் இருப்பவன் யார்? எம்பெருமானன்றோ? அதைத்தான் இங்கே ஆழ்வார் உயிராகவும் உடலாகவும் இருப்பவன் என்கின்றார்.
ஆவி என்றால் உயிர், ஆக்கை என்றால் உடல். உலகில் கண்கூடாக காணக்கூடியது எது? உடல். அதனுள்ளே உறைந்திருப்பது உயிர். இங்கு சப்தம் ஆக்கையாகவும் அர்த்தம் ஆவியாகவும் கொள்ளத்தக்கது. அதாவது ஆவி என்பது உள்ளுரைப் பொருளுக்கும் ஆக்கை என்பது வெளிப்புற ஓசைக்கும் பொருந்தும். ஆவி சொற்களால் அறியப்படும் பொருள்கள், ஆக்கை சொற்கள். அந்த கலைகளில் உற்பத்தி மற்றும் அழிவு ஆகிய இரண்டும் தனக்கு வசப்பட்டபடி உள்ளவன். ஆக்குபவனும் அவனே, அழிப்பவனும் அவனே என்பது அறிக. மலர் போன்ற மென்மையுடன் கூடிய 4 அகன்ற திருத்தோள்கள் கொண்டவன் அன்றோ எம்பெருமான் என்கின்றார். அவன் தன் திருத்தோள்களில் தன்னுடைய அடியார்களின் விரோதிகளை நீக்கும் விதமாக போர் செய்கின்றதான சக்கரம் மற்றும் சங்கு ஆகியவற்றை கொண்டவன். கரு நெய்தல் மலர் போன்று அழகான திருமேனி கொண்டவன். தாமரை போன்ற மலர்ந்த திருக்கண்கள் கொண்டவன். இப்படிப்பட்டவன் தனது மொத்த அழகுடன் என் கண்களுக்குள் உள்ளான். அழிப்பும் அழிப்பும் என்று ஆழ்வார் குறிப்பிடுவது ஞானக்கலைகள் விரிவடைவதும் குறைவடைவதும் ஆகும். கலைகள் குறைவடைவது எவ்வாறு ஏற்படுகின்றது? மந்தமான புத்தி கொண்ட மனிதர்களின் நினைவாற்றலில் ஏற்படக்கூடிய குற்றம், எழுதும்போது ஏற்படக்கூடிய குற்றம், பாடபேதங்கள் மூலம் ஏற்படும் குற்றம் ஆகியவை காரணமாக ஒரு காலகட்டத்தில் அதனுடைய கருத்தே மாறிவிடக்கூடும். இப்படியாக உள்ள நிலை உண்டாகும் போது ஒருவன் அந்த கலையை அழித்து விடுகிறான். இதேபோன்று ஒரு காலகட்டத்தில் எம்பெருமானே மீண்டும் அவற்றை சிருஷ்டி செய்கின்றான். இந்த உலக விஷயங்கள் மீண்டும் மீண்டும் அனுபவித்தபடி நின்றிருந்த எனது கண்களுக்கு எம்பெருமான் தன்னை இலக்காக்கினான் என்று இப்பாசுரத்தில் ஆழ்வார் அருளிச் செய்தார் என்பதாக இப்பாசுர விளக்கம் நிறைவடைகிறது. இத்தோடு இன்று காண செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.